ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது want அண்ட் would. இந்த ரெண்டையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து கதை கேட்கல இந்த want அண்ட் would ரெண்டையும் பயன்படுத்தித்தான் நிறைய வந்து கதைப்பினோம். அப்போ நாங்கள் இந்த ரெண்டையும் இன்றைக்கு தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். want எங்கே பயன்படுத்துறது, would எங்கே பயன்படுத்துகிறேன்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸோட வந்து வடிவாக பார்ப்போம். வீடியோ எண்டு வரையும் பாருங்க. ரைட், முதலாவது want எங்கே பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாவது ஒன்றில் வந்து விருப்பம் இருக்கலாம் இல்லை தேவை இருக்கலாம். அதை நாங்கள் போண்டை பயன்படுத்தி கேட்கலாம், கதைக்கலாம், சரிதானே? அதே மாதிரி would அங்கே பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் சேம் இது தான், ஆனால் ஒரு மரியாதை, அதாவது பொலைட்டாக வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து கேட்கும்போது அல்ல கதைக்கும்போது நாங்கள் இந்த would பயன்படுத்தி கதைப்போம், சரிதானே? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கல உங்களுக்கு வந்து கிளியராக விளங்கும். ரைட், நாங்கள் இப்போ want பார்ப்போம். எக்ஸாம்பிளை பாருங்க. ஐ வாண்ட் டு ஈட் பீட்ஸா. நான் பீட்சா சாப்பிட விரும்புகிறேன், சரிதானே? இப்போ ஐ வாண்ட் என்று சொன்னால் என்ன, விரும்புகிறேன். வாண்ட்னு சொன்னால் விருப்பம், ஈட்னு சொன்னால் சாப்பிட. ரைட், அப்போ ஐ வாண்ட் டு ஈட் பீட்சா, நான் பீட்சா சாப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி அடுத்தது பாருங்க. ஐ வாண்ட் டு கோ ஹோம், நான் வீட்டிற்கு போக விரும்புகிறேன். இதில் பாருங்கள் வாண்ட். ரைட், வாண்ட்னு சொன்னால் என்ன, விரும்புதல். டு கோ ஹோம், வீட்டிற்கு போவதற்கு. அதே மாதிரி அடுத்தது பாருங்க. ஹி வாண்ட்ஸ் டு கோ ஹோம் அப்படின்னு சொன்னால் என்ன, அவர் வீட்டிற்கு போக விரும்புகிறார். அப்போ இதில் நீங்கள் கொண்டு அவதானிக்கணும் பாருங்க. இந்த கீக்கு பக்கத்தில் நான் வாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த வாண்டோட பாருங்க எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், ஏன் எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இது வந்து என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது வந்து நாங்கள் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டை பற்றி கதை கேட்கல, ஒருமையாக இருக்கும்போது நாங்கள் இந்த வாண்டோட எஸ் பயன்படுத்தி கதைப்போம். ஹி வாண்ட்ஸ் டு கோ ஹோம். ரைட், அப்போ நாங்கள் இந்த வாண்டோட ஒரு எஸ் பயன்படுத்தி கதைக்க வேணும், சரிதானே? அடுத்தது பாருங்க. ஐ வாண்ட் அ நியூ ஃபோன், எனக்கு ஒரு புதிய தொலைபேசி வேண்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து வேர்பு வரையில் பாருங்கள். முதல் வந்து என்ன, அந்த வாண்ட்டுக்கு பக்கத்தில் வாண்ட் டு ஈட் அப்படி இல்லை கதைச்சினாங்க. இப்போ அந்த ஈட்டுன்றது ஒரு வேர்ப். அவை அந்த வேர்ப் வந்தபடியே நாங்கள் வாண்டோட ஒரு டூ சேர்த்து தான் வாண்ட் டு ஈட் பீட்ஸான்னு கதைச்சினாங்க. ஆனால் இங்கே பாருங்க, வாண்ட் எ நியூ ஃபோன். அப்போ இங்கே வந்து என்ன, வேர்ப் இல்லை, ஆகவே நாங்கள் அந்த டூவை வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்போ நேரடியாக நாங்கள் ஐ வாண்ட் எ நியூ ஃபோன், எனக்கு ஒரு புதிய தொலைபேசி வேண்டும். நீங்கள் ஐ வாண்ட் டு எ நியூ ஃபோன் உண்டு கதைக்கக்கூடாது. ஏனெண்டா அங்கே வேர்ப் இல்லை. இப்போ வேர்ப் வந்தால் தான் நாங்கள் வந்து ஐ வாண்ட் டு, அதை நாங்கள் டூவை பயன்படுத்தி கதைப்போம். அப்போ வேர்ப் இல்லாதால் நாங்கள் டூவை பயன்படுத்தாமல் ஐ வாண்ட் எ நியூ ஃபோன், ரைட், அப்படி கதைக்கணும். அடுத்தது பாருங்க. ஐ வாண்ட் எ கார், எனக்கு ஒரு கார் வேண்டும். அப்போ இதை நீங்கள் ஐ வாண்ட் டு எ கார்ன்னு சொல்லக்கூடாது. என்னென்னு சொன்னால் கார்ன்றது ஒரு நவுன். அப்போ வேர்ப் வந்தால் தான் நாங்கள் அந்த வாண்டோட டூ பயன்படுத்தி கதைக்கணும். அப்போ நவுன் பாரபடியாக நாங்கள் டூ பயன்படுத்தக்கூடாது. ஐ வாண்ட் எ கார் அப்படித்தான் நாங்கள் கதைக்கணும். அடுத்தது பாருங்க. ஹி வாண்ட்ஸ் எ கார், அவருக்கு ஒரு கார் வேண்டும். அப்போ இதில் நான் சொன்னேன் தானே, இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் என்றபடியாக. அப்போ கீயோட பாருங்கள், கீக்கு பக்கத்தில் பாருங்கள் வாண்ட் வருது, இந்த வாண்டோட ஒரு எஸ் வந்து பயன்படுத்த வேணும். சிம்பிள் ப்ரெசன்ட்ன்றபடியாக நாங்கள் ஹி வாண்ட்ஸ் எ கார், அவனுக்கு ஒரு கார் வேண்டும், இப்படித்தான் நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். ரைட், அடுத்த பாருங்க would, சரிதானே? would எங்கே பயன்படுத்தணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு இப்போ இதே விஷயந்தான் நாங்கள் இதை பொலைட்டாக வந்து கதை கேட்கல would பயன்படுத்துவோம். மற்றது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனில் நாங்கள் கதைக்கிறோம்னு சொன்னால், அதாவது எனக்கு பணம் இருந்தால் நான் ஒரு புதிய கார் வாங்குவேன், சரிதானே? நான் வீட்டில் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இப்படி நாங்கள் இமேஜினாக, அதாவது வந்து கற்பனையாக வந்து ஒன்றை கதைக்கும் போது அதுக்கு நாங்கள் இந்த would பயன்படுத்தி கதைப்போம். ரைட், அப்போ நாங்கள் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கல உங்களுக்கு விளங்கும். முதலாவது பாருங்க. ஐ வுட் லைக் டு ஈட் பீட்ஸா, நான் பீட்சா சாப்பிட விரும்புகிறேன். இப்போ நாங்கள் முதல் பார்த்தது ஐ வாண்ட் டு ஈட் பீட்ஸா, ரைட், அதுவும் நான் பீட்சா சாப்பிட விரும்புகிறேன் தான். ஆனால்
இந்த வுட்டை நாங்கள் பயன்படுத்தி கதை கேட்க ஒரு பொலைட்டாக ஒரு தன்மையாக வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து பிறர்கிட்ட வந்து கேட்குற மாதிரி இருக்கும். பொலைட்டாக சரிதானே. அப்போ ஐ வுட் லைக் டு ஈட் பீட்ஸா, நான் பீட்ஸா சாப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி பாருங்க, ஐ வுட் லைக் டு கோ ஹோம், நான் வீட்டிற்கு போக விரும்புகிறேன். அப்போ இதை நாங்கள் பொலைட்டாக கதைக்கும்போது நாங்கள் இந்த வுட்டை பயன்படுத்துகிறோம். அடுத்தது பாருங்க, ஹீ வுட் லைக் டு கோ ஹோம், அவன் வீட்டிற்கு போக விரும்புகிறான். அப்போ இதுவும் பாருங்க ஒரு பொலைட்டாக தான் நாங்கள் இன்னொரு சொல்லும்போது நாங்கள் இந்த வுட்டை பயன்படுத்தினா பெட்டராக வந்து இருக்கும். ரைட். அடுத்ததான் நான் சொன்னான், இந்த வுட்டை பயன்படுத்தி நாங்கள் அதாவது இந்த ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்தை கதைக்கும் போது இந்த வுட் வந்து பயன்படும்னு சொல்லியிருந்தேன் நான். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, என்னிடம் பணம் இருந்தால் நான் ஒரு புதிய கார் வாங்குவேன். ரைட். அதை பாருங்க, இஃப் ஐ ஹேட் மனி ஐ வுட் பை ஏ நியூ கார். அப்போ இது நாங்கள் என்ன ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை வந்து கதைக்கிறோம். என்னோட பணம் இருந்தால் நான் ஒரு புதிய கார் வாங்குவேன். ரைட். ஆனால் இப்போதைக்கு என்னோட பணம் இல்லை. ரைட். அப்போ நான் என்ன கற்பனையாக கதைக்கிறேன். அப்போ இதுக்கு நீங்கள் இந்த புட்டுக்கு பதிலாக வில் யூஸ் பண்ணிடலாம். அது பாருங்க, இஃப் ஐ ஹேட் மனி ஐ வில் பை ஏ நியூ கார். அப்போ நீங்கள் வில்லை யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், கட்டாயம் ஒரு கார் வாங்குவீங்கள்னு சொல்லி வரும். அப்போ இது வந்து கற்பனையாக தானே கதைக்கிறோம். அப்போ அதனால் நாங்கள் புட்டை பயன்படுத்திக்கல. இது வந்து ஒரு கற்பனையான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். இஃப் ஐ ஹேட் மனி ஐ வுட் பை ஏ நியூ கார், என்னிடம் பணம் இருந்தால் நான் ஒரு புதிய கார் வாங்குவேன். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிளை பாருங்க, இஃப் ஐ வாஸ் அட் ஹோம் ஐ வுட் பி ஹாப்பி, நான் வீட்டில் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ இதுக்கும் இன்னொரு கற்பனையான ஒரு சிச்சுவேஷன் தானே. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம், இப்போ நினைச்சு பார்க்குறோம், நாங்கள் வீட்டில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் இந்த டைம், சரிதானே. இப்போ பாருங்க, இஃப் ஐ வாஸ் அட் ஹோம். அப்போ இஃப் ஐ வாஸ் அட் ஹோம்னா என்ன, நான் வீட்டில் இருந்தால். இஃப்ன்னு சொன்னால் என்ன, ஆல் என்ற ஒரு மீனிங் கூட வரும். பாருங்க, இஃப் ஐ வாஸ் அட் ஹோம் ஐ வுட் என்று சொன்னால் என்ன, இருத்தல், ஹாப்பி, என்ன சந்தோஷமாக, ஐ வுட் பி ஹாப்பி. ரைட். நான் வீட்டில் இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன், சரிதானே. இதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்த விடயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்படி நினைக்கிறேன். மேலும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.